நாம் இதுவரை எது குறித்து பயந்துகிட்டு இருந்தோமோ, அந்த திசையில் அரசாங்கம் போக ஆரம்பிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். என்னுடைய முந்தைய வீடியோக்கள்ல ஒரு விஷயம் 2 முறை பேசியிருப்பேன்னு நெனைக்கிறேன். குழந்தை பிறப்பு கூடுதலா அதிக எண்ணிக்கையில குழந்தைகளை பெற்றுக்கொள்வது இந்தியா மாரி ஒரு நாட்ல எவ்வளவு பெரிய சிக்கல், அதுவும் குறிப்பா ஒரு பெண்மணியினுடைய பார்வையில எவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறத ஒரு முழு வீடியோவும் இருக்கு. வேற ஒரு இடத்துலயும் குறிப்பிட்டதா ஞாபகம். இப்போ அதை வலியுறுத்தும் விதமாக, கூடுதல் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதை ஊக்குவிக்கும் விதமா சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஒன்று சொல்லியிருந்தாரு. நம்முடைய குழந்தை பிறப்பு விகிதம் குறைஞ்சுகிட்டே இருக்கு. ரிப்ளேஸ்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால குழந்தை பிறப்பை அதிகரிப்பதற்கான சலுகைகள் வழங்கப்படலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அதன் பிறகு கருக்கலைப்புக்கு எதிரான ஒரு ஒரு மத பேரணி ஒன்றில் சபாநாயகர் கலந்துக்கிட்டாரு. அதுல கருக்கலைப்பு பாவம்ங்கிறது அந்த பேரணியினுடைய நோக்கம். அதை அதை வலியுறுத்துறது தான் நோக்கம். இப்போ அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் வகையில் அரசு ஊழியர்கள், பெண்கள் அரசு ஊழியர்கள், பெண் அரசு ஊழியர்கள் 3வது குழந்தை பெத்துக்கிட்டா அவங்களுக்கு 365 நாள் விடுப்பு. 1 வருஷம் விடுப்பு. முதல் 2 குழந்தைகளைப் போலவே. இது ஒரு சலுகையைப் போல, அது பெண்களுக்கான ஒரு உரிமைங்கிற மாதிரி பரவலான விளம்பரங்களை பரவலான ரொம்ப அதிக அளவுக்கு இல்ல. ஆனால் ஓரளவுக்கு இந்த மாதிரியான விளம்பரங்கள பார்க்க நேர்ந்தது. இப்ப இதுல இது ஏதோ பெண்களுக்கு குடுக்குற சலுகை மாதிரி மேலோட்டமா தெரியலாம். உண்மை அப்படி அல்ல. பெண்களுக்கான நலத்திட்டத்துல தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலம். நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்திலிருந்து பெண்களுக்கு தரப்பட்ட சில குறிப்பிடத்தக்க சலுகைகளை பார்த்தோம்னா தெரியும். அது அவங்கள மேம்படுத்துவதற்கான, வாழ்க்கையில அவங்க இண்டிபெண்டன்ட்டா செயல்படுவதற்கும், இன்னும் தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு படி மேல வர்றதுக்குமான சலுகைகள் அதுல இருக்கும். திருமண உதவி திட்டத்தை எடுத்துக்கலாம். அது ஒரு பெண்மணி 10ஆம் கிளாஸ் முடிச்சிருந்தா அவங்களுக்கு திருமண உதவி கிடைக்குங்கிற பட்சத்துல, குடும்பங்கள் பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. பெண்கள் கல்வி குறைவா இருந்த காலத்துல. இது ஒரு பெண்களை பள்ளியை நோக்கி அழைச்சு வர்றதுக்கான ஒரு சிஸ்டமா இருந்துச்சு. ஏராளமான பெண்கள் பள்ளிகள் துவங்கப்பட்டது. அது அரசாங்கம் மட்டும் இல்ல. பிற கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் பெண்களுக்கான ஸ்கூல்ஸ தனியா தொறந்தாங்க. தொறந்ததுனால ஆம்பளைங்களோட படிக்கிறதா அப்படிங்கிறதுக்காக வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்கள ஸ்கூலுக்கு அனுப்புறத நிப்பாட்டுற போக்கு இருந்தபோது, அதை எதிர்கொள்வதற்காக பெண்களுக்கான பள்ளிகள் துவங்கப்பட்டது. புதுமை பெண் திட்டம், பெண்கள் கல்லூரிக்கு போணும் அப்படிங்கிறதுக்காக புதுமை பெண் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. மகளிர் விடியல் பயணம், அவங்க தனியா தன்னுடைய யாரையும் நம்பாம அவங்க தான் வேலை தேடி போறதுக்கோ, படிக்கிறதுக்கோ ஏதோ ஒன்றுக்கு தன்னுடைய ந நடவடிக்கைகளுக்காக அல்லது தன்னுடைய நடமாட்டத்திற்கான, இன்னொரு இடத்த அணுகுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்தது. ஸ்கூல்ல சைக்கிள் குடுக்குறதும் பெண்களுக்கு தான் முதல்ல துவங்கப்பட்டது. இதைப் போல ஏராளமான திட்டங்கள் பெண்களை அவங்க அந்த வீட்டுக்குள்ளேருந்து, அடுப்படியிலேருந்து வெளியில கொண்டு வர்றது, தைரியமா தன்னுடைய வேலைய பார்க்குறது, வேலைய தேடி போறது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள எம்பவர் பண்ற மாரியான ஸ்கீம்ஸ் தான் இதுவரைக்கும் பெண்களுக்காக இருந்திருக்கு. ஆனால் இப்போது டிவிகே ஆட்சிக்கு பிறகு தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு அப்படின்னு சொல்லிட்டு வரதட்சணையை ஊக்குவிக்கிற இந்த சீருங்கிற ஒரு அழித்தொழிக்க வேண்டிய சிஸ்டத்த என்கரேஜ் பண்ற மாரி ஆரம்பித்த பிற்போக்குத்தனம், இப்போ வந்து 3வது குழந்தைக்கு 365 நாள் லீவுங்கிறதுல வந்து நிக்குது. இது ஏன் பிரச்சனை? 3வது குழந்தைக்கு லீவு குடுத்தா தான் என்ன? அப்படின்னா, மேலோட்டமா பார்க்கும்போது அல்லது சட்ட ரீதியா அது ஒரு பிரச்சனை இல்ல. 3வது குழந்தை வேணும்னு ஒருத்தர் தீர்மானிக்கிறது ஒரு தவறுன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா, அரசாங்கம் எத ஊக்குவிக்கணும், எத அனுமதிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு வேறுபாடு இருக்கு. அதற்கு அது 2யும் ஒண்ணா நடத்திறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, தமிழ்நாட்டுல 53% பெண்கள் ரத்த சோகையோட இருக்காங்க. பாதிக்கு மேல. இது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல வந்திருக்கிறது என்னன்னா, 15 வயசுலேருந்து 49 வயதுக்குட்பட்ட பெண்கள்ல 53 விழுக்காடு ரத்த சோகை இருக்கு. இந்த ரத்த சோகை இருக்கிற பெண்களுக்கும் சேர்த்து தான் இவங்க 3வது புள்ள அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, அரசு ஊழியர்களோட மத்த பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, எல்லா அரசு துறைகள்லயும் மிக கடுமையான ஆள் பற்றாக்குறை இருக்கு. யாரும் சாயங்காலம் 5:30, 6 மணிக்கு எந்திரிச்சு வெளியில வர முடியாது. தனக்கு இருக்கிற லீவ முழுசா அவைல் பண்ண முடியாது. பல துறைகள்ல லீவ் போடுறதுங்கிறது நம்ம நினைக்கிறத விட கஷ்டம். ஆசிரியர்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான பெண் ஆசிரியர்கள் தான் தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்களுக்கு லீவு கிடைக்கிறதும் சாமானியம் இல்ல. பல பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளா இருக்கும். அதுக்கும் மேல பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற நான் டீச்சிங் வேலைகளை எல்லாம் கணக்கு பார்க்கும்போது, ஒரு ஒரு அரசு ஊழியர் அவ்வளவு சாமானியத்துல சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியாது. லீவு சாமானியத்துல எடுக்க முடியாது. ஆனா குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு 24 மணி நேர வேலை. குறைந்தபட்சம் 18 வயசு வரைக்கும் நீங்க அந்த குழந்தைகளுக்காக நேரம் செலவிடுறதுங்கிறத தவிர்க்க முடியாது. அவங்களோட ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டு அளவுல எடுக்கப்பட்ட சர்வேக்கள்லயும் சொல்றது என்னன்னா, பெண்களுக்கு இரட்டை பணிச்சுமை தான் அவங்களோட மனநலத்தை பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் ரிசல்ட். ஏன்? அவங்க வீட்லயும் வேலைய பார்க்கணும்,
பணியிடத்துலையும் வேலையை பார்க்கணும். அண்ட் குழந்தைகள் வேலைங்கிறது லீவ் எடுக்க முடியாத ஒரு வேலை. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா லீவ் போடணும். இதற்காகவே ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்கங்கிறதுனாலேயே புதிதாக திருமணமானவர்களை தனியார் நிறுவனங்கள் பல வேலைக்கு எடுக்கிறதில்ல. இது பெண்களுக்கு இருக்கிற ஒரு பிரத்யேகமான ஒரு பிரச்சனை. அமெரிக்காவில் எடுத்த ஸ்டடியிலன்னு எடுத்தீங்கன்னாலும் கூட 85 விழுக்காடு பெற்றோர்கள் குழந்தை வளர்ப்பு தான் நாங்கள் அதிகமாக எங்களுடைய மன பதற்றத்தை உணர்கிற இடம், ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் அதிகம் உணர்வது குழந்தை வளர்ப்பில் தான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 குழந்தையை வளர்க்கறதுக்கு கூட ஒரு உகந்த சூழலில் இல்லாத மாநிலம் தமிழ்நாடு. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த சுமைங்கிறது நாம் நினச்சிட்டு இருக்கிறத விடவும் ரொம்ப தீவிரமானது. இது குறித்த எந்த அடிப்படை அறிவும் அக்கறையும் இல்லாமல் 3வது குழந்தைக்கு 365 நாள் லீவுங்கும் போது நாம் ரொம்ப குறுகிய கால பலன்களுக்காக ஒரு நீண்ட கால பிரச்சனைகளை வளர்த்துக்கிறது போக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம். பல சமயங்களில் பார்க்கலாம். குடும்பம் வலியுறுத்தலாம் 365 நாள் லீவுக்கு 3rd சைல்டு போக சொல்லியோ, ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணுற குடும்பங்கள் இன்னமும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்குரிய எந்த ஆய்வும் இல்லாமல் என்ன தேவைங்கிறத பற்றி இந்த மாதிரியான மற்ற பிரச்சனைகளுக்கு 20% பிசிஓடி பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டு பெண்களுக்கு தான் சர்வேல சொல்கிறது. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், பிபிடி, இது சுமாராக 20% பெண்களுக்கு இருக்குது. அதாவது குழந்தை பிறந்த பிறகு ஏற்படுகிற இந்த குழந்தையை வளர்க்குறதுலையும் மற்ற கமிட்மெண்ட்டு, அவர்களுக்கு ஏற்படுகிற ஹார்மோனல் இம்பேலன்ஸு, இது எல்லாமே சேர்ந்து பிரசவித்த தாய்மார்களுக்கு ஒரு அதீதமான மனப்பதட்டமும் ஒரு வெறுப்பும் இதெல்லாம் வரும். ஒரு டிப்ரெஷனுக்கு உண்டான எல்லாத்தோடையும் இருக்கும். இது குறித்து ஏதாவது தமிழ்நாட்டு அளவில் செயல்பாடுகள் இருக்கான்னா அதற்கு எந்த முனைப்பும் இல்லை. இது போல செய்ய வேண்டிய எதையுமே செய்யாமல் மேலும் மேலும் அவர்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கிற மாதிரி அவர்களுடைய நலனையோ உடல் நலனையோ எந்தவித பரிசீலனைக்கும் உட்படுத்தாமல் ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு திட்டத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக இவங்க அறிவிக்கிறாங்க. நார்வேல செய்கிறாங்க, ரஷ்யாவில் செய்கிறாங்க, அமெரிக்காவில் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நாம் இங்கே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நார்வேல 18 வயசு வரைக்கும் குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கான பெரும்பாலான சுமையை அரசாங்கம் எடுக்குது. அதற்கான விடுப்பு என்பது அது ஒரு சாய்ஸ் எல்லாம் கிடையாது. நிறுவனம் கொடுத்தே ஆகணும். தாய்மார்களுக்கு விடுப்பை கொடுத்தே ஆகணும். சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் அவர்களுக்கு கூடுதல் சலுகை உண்டு, கேஷ் பெனிஃபிட் உண்டு. இவர்கள் 365 நாள் விடுமுறை கொடுத்துட்டு விட்டுருவாங்க. அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட போகிறதுலாம் அவங்க தான் கட்டணும். ஒரு அரசு ஊழியராக அவர்களுக்கு லீவு கிடைக்க வாய்ப்பு இல்லை, வீட்டில் அவங்களுக்கு ஓய்வு கிடைக்க வாய்ப்பு இல்லைங்கும் போது இந்திய பெண்களுக்கு 3வது குழந்தைங்கிறது ஒரு சாபம். ஏன்னா சமூகம் அந்த பொறுப்பிலிருந்து எப்பயோ விலகியாச்சு. முன்பு குழந்தைகள் அநேகமாக ஒரு கட்டத்துக்கு பிறகு 2-3 வயசுக்கு பிறகு சுற்றி இருக்க மக்களால் தான் வளர்க்கப்படுவாங்க. அவங்கள பற்றி ஒரு பால் கொடுக்குற ஸ்டேஜுக்கு மேலே குழந்தையை பராமரிக்க பக்கத்தில் ஆளுங்க கிடப்பாங்க. ஏதோ ஒரு வீட்டில் குழந்தை வளரும், அல்லது சப்போர்ட்டுக்கு வீட்டில் ஆளுங்க இருப்பாங்க. இது போல் ஒரு சிஸ்டம் இருந்தது. இப்போது வேலைவாய்ப்புக்காக நகர்மயமாக்கல் ரொம்ப தீவிரமான தமிழ்நாட்டில் அப்படியான பராமரிப்பை கொடுப்பதற்கான ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பெரும்பாலான குழந்தைகள் தங்களுடைய டிராயிங் ரூமில் வீட்டில் ஹாலில் தான் அவங்க வளர வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குழந்தைங்கிறதே பெரும்பாலான பெண்களுக்கு சுமை. 2வது குழந்தைங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட். 3வதுன்னு இருந்துச்சுன்னா இந்த சூழலில் மிக அரிதான சிலருக்கு வேண்டுமானால் இதற்கான அஃபோர்டபிலிட்டி இருக்கலாம். இத்தகைய 3-4 குழந்தைகளை தாங்கும் அளவுக்கான ஒரு குடும்ப சூழல் ரொம்ப அரிதான ஆட்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் இதை ஒரு சலுகை மாதிரி, இதை அரசாங்கத்தினுடைய ரொம்ப பெரிய புது ஸ்கீம் மாதிரி இவங்க அனௌன்ஸ் பண்ணுறது ரொம்பவும் வைத்தறிச்சலாக இருக்குது. இந்த தாய்மாமன் சீரு இதெல்லாம் கூட எடுத்துக்குவோம். அது எவ்வளவு அபத்தமானது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க இனிவரும் காலங்களில் பெண்கள் பாதுகாப்பும் பெண்கள் நலனும் இவங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதற்கு முன்பு மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெண் தனக்கான தொகையாக அது கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் செய்கிற வேலைக்கான ஒரு ஊதியத்தை போல பல நாடுகளில் தர்ற சிஸ்டம் தான். ஒருத்தருக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பங்குங்கிற அளவில் அந்த மகளிர் உரிமை தொகை இருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தால் தமிழ்நாட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னா அது தன்னுடைய பிஹெச்டி முடிக்கிற வரைக்குமான ஒட்டுமொத்த சப்போர்ட்டையும் வெளியிலேருந்து பெற்றிட முடியும். இதுதான் இதற்கு முன்பு இருந்தது. ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டு அவங்கள வளர்க்குறது குறித்து கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறது தான் இது வரைக்குமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோட அந்த தொடர்ச்சி அப்படி தான் இருந்துச்சு. ஒன்று வந்தது, எல்லாமே ஒரே நேரத்தில் வரல. ஆனால் இப்போது நடக்கிறது என்னென்னா, நீ வீட்டில் உட்காந்துக்கோ, அண்ணன் சீர் கொடுப்பாரு, குழந்தைய பெற்றுக்கோ, 3வது குழந்தைய பெற்றுக்கோ. இதுதான் இவங்கள்ட்ட வந்திருக்கிற மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட்ஸ். அதாவது மைல்ஸ்டோன் சாதனைகள் இவர்கள் கிளைம் பண்ணுறது அதை தான்.
இது மட்டும் இல்லை, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைன்னு ஒன்று ஆரம்பித்து விழிப்புணர்வு ஸ்கூல் கொடுக்க போகிறேன்னாங்க. அங்கே போய் ஆம்பளையும் பொம்பளையும் பேசக்கூடாது, பேசுனீங்கன்னா போக்சோ கேஸில் போடுவோன்னு பிரச்சாரம் பண்ணி அதுதான் ட்ரால் ஆச்சு. இவங்க ஒரு சினிமாக்காரனுக்கான இயல்போடு அறிவோடு தான் பெண்கள் தொடர்பான திட்டங்களை அறிவிக்கிறாங்கன்னு தோணுது. இனி வரப்போகிற 4.25 ஆண்டு காலம் இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கான வெல்ஃபேருங்கிறது ரொம்ப 10ஆம் பசலித்தனமாக, பிற்போக்குத்தனமாக, கண்ணாம்பா காலத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துகிட்டு போகிற ஒரு நடத்தையை தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியும். குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது எப்படி தமிழ்நாட்டில் மிக பெருமளவுக்கு, தமிழ்நாட்டில் உலகம் முழுக்கவே அது பெண்கள் தலையில் விடுகிறது தான். அதற்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். பட் தமிழ்நாட்டில் அதனுடைய தீவிரத்தை புரிஞ்சுக்கணுன்னா, நான் எங்கள் ஸ்கூலில் எடுத்த ஒரு சின்ன சர்வே ஒன்றுலேருந்து கிடைச்ச தரவுகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கலாம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் சிங்கிள் பேரண்ட் இருக்கிற குழந்தைங்க எத்தனை பேர் அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கிறோம். 6வதுல சிங்கிள் பேரண்ட் இருக்கிற ஒற்றை பெற்றோர் மட்டும் இருக்கிற குழந்தைகள்னு எடுத்தால் ஒரு 12% இருந்தது. அதுவே 11ஆம் வகுப்புக்கு போகும்போது 31% இருந்தது. இந்த வேறுபாடு அப்போ 6வதுலேருந்து 11ஆவது போகிறதுக்குள்ள 20% பெற்றோர்கள் அங்கே பிரிகிறாங்க. இது நான் எடுத்தது தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இல்லை. அந்த 30%ல் கணக்கு பார்த்தோம்னு சொன்னால் 3% தான் அம்மா கிட்ட இல்லாமல் குழந்தைகள் அப்பாட்ட இருக்காங்க. ஓகே, ஒரு 10% தான் அப்பா பார்த்துக்கிறாங்க, 90% அம்மா தான் பார்த்துக்கிறாங்கன்னு ஒரு ரிசல்ட்டுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு ஒரு 2 மாதம் கழித்து எதேச்சையாக அப்பா கிட்ட வளர்கிற ஒரு பையன் கூட கவுன்சிலிங் பண்ணும்போது தான் அதை விசாரிக்கும் போது என்ன தெரிஞ்சதுன்னா, அப்பா ஒன்றும் குடும்பத்தில் பொறுப்பாலாம் இல்லை, அவர் வெளியில் ஊர் சுற்றுறது பிடிக்கிறது அப்படின்னு தான் இருக்கார். அவர் வாழ்க்கையில் எந்த பொறுப்பும் இல்லை குழந்தைய வளர்க்குறதுல. அந்த பிள்ளைங்களை யார் பார்த்துக்கிறான்னு சொன்னால் அவங்க பாட்டி பார்த்துக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்துட்டு திரும்பவும் அந்த 3% குழந்தைகள்கிட்ட போய், மாணவர்கள்ட்ட போய் இந்த சர்வேவை எடுக்கும்போது எல்லா வீடுகளிலேயும் அப்பான்னு ஒருத்தர் சிங்கிளாக குழந்தைய பார்த்துக்கிறது இல்லை. அந்த 3 பேர்லையும் அந்த பொறுப்பு அப்பாவோட அம்மா கிட்ட தான் போகுது. ஆக இந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறதோட முக்கால்வாசி ஸ்ட்ரெஸ் அல்லது அதற்கு மேலான மன அழுத்தத்தையும் பொறுப்பையும் சுமப்பது பெண்கள் தான். இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது கூட இவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு சமூகம் பற்றிய அறிவு இவங்களுக்கு எந்த அளவு இருக்குங்கிறதுல எனக்கு ரொம்ப குழப்பம் இருக்குது. இவ்வளவு மோசமானதில் நீங்கள் ரேண்டமாக சர்வே எடுத்தீங்கன்னாலும் கூட தெரியும், ஏராளமான பெற்றோர்கள், குறைந்தபட்சம் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள்கிட்ட வேலை பார்த்த வகையில், அவங்களோட தாய்மார்கள்ட்ட பேசின வகையில் சொல்கிறேன், தமிழ்நாடுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குடும்பம் ரேண்டமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 3 குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய தகுதிங்கிறது 1000ல் ஒருத்தருக்கு கூட இருக்காது. அதிலும் குறிப்பாக இது போன்ற பிரச்சாரங்கள், இந்த 3வது குழந்தைய 4வது நிறைய குழந்தை பெற்றுக்குங்க அப்படிங்கிறது, அது பெண்களை அவமரியாதையாக அதாவது பெண்களை மதிக்கவே தெரியாது, அவமரியாதைன்னு வேண்டாம், பெண்களை மதிக்கவே தெரியாத, அவங்கள ஒரு பிள்ளை பெற்றுக்கிற மிஷினாக கருதுகிற, அல்லது குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுற குலவிளக்கு குத்து விளக்குன்னு சொல்கிற ஒரு 10ஆம் பசலி சினிமா டைரக்டருக்கு இணையான ஒரு மனோநிலை இருந்தால் ஒழிய இப்படிப்பட்ட ஸ்கீம்ஸை நம்மளால் அறிவிக்க முடியாது. மீண்டும் சொல்கிறேன், இது திட்டமே கிடையாது. இது தமிழ்நாட்டை கற்காலத்தை நோக்கி இழுத்துச் செல்வதற்கான ஒரு முயற்சி. இப்போதும் பெண்களுக்கு மக்களை தேடி மருத்துவம் அல்லது அது போன்ற வெவ்வேறு துறைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வேல கிடைக்கிறது என்னன்னு சொன்னால், மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், ஆஸ்டியோபோரோசிஸ், ஆர்த்ரைட்டிஸ், இரத்த சோகை, இன்னும் ஏராளமான நீண்ட கால நோய்கள், டயபெட்டிஸ், இது எதையும் பெண்கள் உரிய காலத்தில் சிகிச்சைக்கு போகாமல், செக்கப்புக்கு போகாமல் விடுறதுனால ஏற்படுகிற நோய்கள் அப்படிங்கிறது தான் பல இடங்களில் எடுக்கப்பட்ட தரவுகள் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது அதை அட்டன் பண்ணுறதுக்கான ஏதோ ஒரு செயல் இல்லை, குறைஞ்சபட்சம் எல்லா பணியிடங்களிலும், அதாவது பெண்கள் 3 குழந்தைய வளர்க்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய, 3-4 பிள்ளைய பெற்றுக்கணுங்கிறது உங்களோட நோக்கமாக இருந்தால், குழந்தை வளர்ப்பின் பெரும் சுமையை அரசாங்கம் ஏற்றுக்கணும். குறைந்தபட்சம் வேலை இடங்களில் பாதுகாப்போடு இருக்கிற ஒரு குழந்தை பாதுகாப்பகம் வைக்கணுன்ற அளவுக்கு கூட இவர்கள் இன்னும் யோசிக்கலை. அப்படி இருக்கும்போது இவ்வளவு கடினமான சூழலில் பெண்கள் வாழ்கிற ஒரு இடத்துல குழந்தை வளர்ப்புக்கு எந்த விதமான சோஷியல் சப்போர்ட்டோ, அரசாங்க சப்போர்ட்டோ அல்லது குடும்ப சப்போர்ட்டோ கிடைக்க வாய்ப்பில்லாத ஒரு மாநிலத்தில் 3வது குழந்தையை பெற்றுக்கோங்கிறது பெண்களுக்கு எதிரான ஒரு வன்முறை. அதை ஊக்குவிக்கிற மாதிரி அமைச்சர்கள் பேசுகிறதும், அதை ஊக்குவிக்கிற மாதிரியான
செயல்பாடுகள் அரசாங்கம் ஈடுபடுறதும் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு எந்த வகையிலையும் நல்லதில்லை. நன்றி.